விதியின் தீர்ப்பை மாற்றி எழுத முருகப்பெருமானுடைய அற்புதமான நிகழ்வை நாம் காணலாம். பிரிட்டிஷ் அரசாண்ட காலம். அப்பொழுது இஸ்லாமிய அன்பர் ஒருவர் இருந்தார். முருகப்பெருமானின் மீது மாறாத பக்தி கொண்டவர். முருகப்பெருமானை பாடுவதையே தம்முடைய தொண்டாக கொண்டு வாழ்ந்தவர். விதியின் வசத்தால் இவருக்கு செய்யாத குற்றத்தின் மீது தண்டனை விதித்தார்கள் பிரிட்டிஷ் நீதிமன்றம். இவருக்கு தூக்கு தண்டனை என்ற தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. இதை நிறைவேற்றுவதற்காக காவலாளிகள் வருகின்றார்கள் மாலை வேளையிலே. அப்பொழுது உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் பொழுது காதர் பாஷா சொல்கின்றாராம், எனக்கு ஒரு ஆர்மேனிய பெட்டியை கொடுங்கள், நான் முருகப்பெருமானின் மீது ஒரு பாடலை பாட வேண்டும் என்று. அப்படியே கொணர்ந்தார்கள் காவலாளிகள். அப்பொழுது இவர் பாடுகின்றாராம் முருகப்பெருமானின் மீது தன்னுடைய பக்தியின் லயத்தோடு. அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய காவடி சிந்து என்ற பகுதியிலே இந்த பாடல் அமைந்துள்ளது. சென்னி குல நகர்வாசன் துணை தேடும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவியாதனை புயவரையில் பூனை தீரன் ஆயில் வீரன். இப்படி அருமையாக தன்னை மறந்து பாடும் பொழுது காவலாளிகளும் இவருடைய பாடலுக்கு தகுந்த லயத்திற்கு இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது நேரம் தவறிவிட்டதாம். இப்பொழுது இதே வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்திற்கு வருகின்றது. அப்பொழுது நீதிபதி சொல்கின்றாராம், இவ்வளவு அருமையாக தன்னை மறந்து பக்தி லயத்தோடு பாடுபவர் எப்படி திட்டமிட்டு ஒரு கொலையை செய்திருக்க முடியும் என்று. ஏன்னா அவருக்கு முன்னாடியே தீர்ப்பு எழுதப்பட்டது. ஆனால் தண்டனை நிறைவேற்றும் பொழுது நேரம் தப்பிவிட்டது. இதனால் தண்டனை நிறைவேற்ற முடியவில்லை. இதுவும் முருகப்பெருமானின் ஆணை. இப்படி விதியையே மாற்றி எழுதிய அருமையான சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு. இஸ்லாமிய அன்பராக இருந்தாலும் முருகப்பெருமான் மீது வைத்த அன்பினாலும் பக்தினாலும் அவரது தொண்டினாலும் முருகப்பெருமான் அவருக்கு அளித்த அற்புதமான தீர்ப்பு மரண தண்டையிலிருந்து விடுதலை. இந்த விதியை மாற்ற தீர்ப்பை எழுதியவர் முருகப்பெருமான். கருணை கடவுளான முருகப்பெருமான் இஸ்லாமிய அன்பரான காதர் பாஷாவிற்கு அளித்த மிகப்பெரிய வெகுமதி தூக்கு தண்டனையிலிருந்து இவருக்கு விடுதலை. இதை செய்தவர் முருகப்பெருமான். வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகா சரணம்.